வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் அல்லாஹ். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் ரஷீத் கான் அவர்கள் தொகுத்தரித்திருக்கின்ற இந்த குடிபறிக்கும் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற நூலை வெளியிட்டு இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற புதுக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பேராசிரியர் அரசு அவர்களே, பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவர்களே, காலத்தின் அருமை கருதி நான் ஒவ்வொருத்தரையும் உங்கள் பெயரை சொல்லி கூப்பிட வேணான்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போக வேண்டும். குடிபறிக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டம், அது எதுக்கு என்ன கூப்பிட்டு இதை வெளியிட சொன்னார்னு எனக்கு இது வரை தெரியல. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கும் தெரியாது, நான் 1920 குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு புரிதல்னு ஒரு எழுதி அதை வெளியிட்டிருந்தாங்க. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் நான் புத்தகமாக நான் போடலை. இயக்கங்களும் இந்திய யூனியன் முஸ்லீம்களும் சில இயக்கங்களும் அதை வெளியிட்டிருந்தன. ஏன்னா எனக்கே புரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னாக்கா, நான் யார் அப்படின்னு எனக்கே திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நல்லா சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், பாட்டன் கணியன் பொங்கன்றானா அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டான், யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ட்டு. ஆனா நம்ம கேளீரா என்னங்கிறது நமக்கு தெரியலங்கிறதான் பிரச்சனை. எந்த ஊர்ல நம்ம இருக்கோம், என்ன மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறது. பிறந்து வளர்ந்ததுல இருந்து நான் இந்திய குடிமகன் நினைச்சேன்னா திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்து போட்டு எங்கடா அப்படின்னு கேட்டுட்டானோ அப்படின்ன பிறகு ஒரு பெரிய ஐயப்பாடு எல்லாருக்கும். அதனாலதான் அது புரிதல் அப்படின்ட்டு நான் ஆரம்பிச்சேன். அது புரிதல், நான் இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கணும்னாக்கா ஒரு பெரிய எனக்கு தனி நேரம் வேணும். இருந்தாலும் ஒரு அடிப்படையாக சில பேர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்கள் நான் மறுபடியும் அதை நான் திருத்தி எழுதியிருக்கேன். அதை நான் சாஃப்ட் காப்பியை கூட நான் கொடுக்குறப்ப தயாராக இருக்கேன். ஆங்கிலத்தில் இருக்கேன், தமிழில் எழுதியிருக்கேன், ஒரு புத்தகமாகவும் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு 1858 உங்களுக்கு 1858 குயின் விக்டோரியா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மாறணும்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. யூ த பீப்புள் ஆஃப் இந்தியா த சப்ஜெக்ட், யூ ஆர் ஆல் மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. யாமார்க்கும் குடிவல்லோம் அப்படின்னா பாரதி, யாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம்னா பின்னாடி நீ என்னோட குடிமக்கள் அப்படின்னு அந்த அம்மா நம்மளையெல்லாம் தன்னோட குடிமக்கள், எனக்கு நீனு அடிபணியணும், என்னுடைய அதிகாரிகளுக்கு அடிபணியணும் அப்படின்னு போட்ட டிக்ளரேஷன். அது 1858. அதுலேருந்து ஒரு ஏறத்தாழ 200 ஆண்டுகள் நம்ம அவங்களோட குடிமக்களாக இருந்து 1947 நமக்கு விடுதலை பெற்று நமக்கு நாமே குடிமக்கள் அப்படின்னு வரும்போது தான் முதல்ல நம்மளை எப்படி ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல 26/1/1950 வெளியே வந்து உங்களுக்கு நாள் தெரியும், ரிப்பப்ளிக் டே நம்ம கொண்டாடுறோம். அதுல அன்றைக்கு இதுல அரசியலமைப்பு சட்டத்துல இந்திய எல்லைக்குள் பிறந்த ஒவ்வொருவரும் அல்லது தன் பெற்றோர் யாராவது ஒருவர் இந்திய எல்லைக்குள் பிறந்திருந்தால் அவரும் அவரோட எல்லைக்குள் பிறந்திருந்தாக்க, அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருந்தாங்க, டொமிசில் இன் இந்தியா அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை டொமிசில், யார் அங்க குடியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் 26/1/1950 அன்று அவங்க எல்லாம் குடிமக்கள் ஆகிட்டாங்க. இந்திய அரசியல் சட்டம். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்க, என்னுடைய தாய் தந்தையர் 26/1/1900 முன்பாக தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வல்லம் கிராமத்தில் பிறந்தவர்கள். அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அன்னைக்கு அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க. தைரியமா நான் என்ன சொல்லலாம், என்னுடைய தாய் தந்தைகள் இந்த நாட்டில் டொமிசில், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த உடனே அவங்க இந்த நாட்டோடைய குடிமக்கள் ஆயிட்டாங்க. உதாரணம் அதான். சரி, நிரூபினா
நான் ஏதாவது ஓடணும். ஏன்னா அந்த காலத்தில் யார் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க, இங்கே தான் இருக்கிறத விட நான் ஏதாவது தேடிட்டு போகணும், அதுக்கப்புறம் பின்னாடி வருவோம், நிரூபிக்கிறதுக்கு பின்னாடி வரும். இந்த சட்டம் 1950 நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு 1955 வந்து குடியுரிமை சட்டம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க பிரிவு 3 என்ன சொல்லும் அப்படின்னா, 26/1/1950 பிறகு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு இந்திய எல்லைக்குள் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவங்க இந்திய பிரஜை. 1950 அப்புறம் யாரெல்லாம் இந்த நாட்டில் பிறந்தீங்களோ பிறகு ரொம்ப சந்தோஷம். 23/11/1952 எனக்கு 72 வயசாச்சு, ஞாபகம் வச்சுங்க, எனக்கு 72 வயசாச்சு. 1952 நான் பிறந்தேனா, அப்பா தமிழ்நாட்டில் வல்லம் கிராமத்துல நான் பிறந்ததுனால நானும் குடிமக்கள். சரி, நிரூபினா என்ன கேட்க முடியாது, நான் ஜட்ஜா வரல வந்துட்டேன், நான் ஜட்ஜா இருந்துட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனா கேட்டுட்டா என்ன பண்றதுங்கிறதான். அதனால இந்த சட்டத்தின் கீழே 1950 பிறகு யாரெல்லாம் இங்க பிறக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குடிமக்கள் சொல்லிட்டதுனால நான் ஒரு குடிமக்கள். சட்டம் சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் நான் பிறந்திருக்கேன் பிறப்பின் அடிப்படையில், என் தாய் தந்தைகள் இருப்பின் அடிப்படையில், பிறப்பு மற்றும் இருப்பின் அடிப்படையில், நான் பிறப்பின் அடிப்படையில், ரைட் பை பர்த், நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரே காரணத்துக்காக நான் இந்திய குடிமக்கள். இதுக்கப்புறம் அந்த 1969 தான் நமக்கு வந்து நல்லா தெரியும், நம்மளாம் பிறப்பு இறப்பு வந்து அதுக்கு முன்னாடி காலத்துலலாம் வந்து ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுவாங்க. சில பேர், நிறைய பேர் பதிவு பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டாயமாக பதிவு பண்ணணும்னு வந்தது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்னு ஒரு இருக்கும். அதில் ஒரு பெரிய தத்துவமே இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஒரு பையன் பிறந்துட்டான், ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நீ போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சட்டம். 1969 இந்த சட்டம் வந்த பிறகு 31/5/1969 பிறகு யாரெல்லாம் அந்த நாட்டில் பிறக்கிறாங்களோ அதை போய் நீங்க பதிவு பண்ண வேணுங்கிறது ஒரு சட்டம். அவன் பிறந்து வளர்ந்து நிறைய இதாயுதா இப்படி போய் அவனுக்கு 1000 சட்டம் இது கடையில வந்து அந்த சட்டம் இந்த சட்டம் எல்லா சட்டம் வந்து செத்து போயிட்டான். போய் பதிவு பண்ணணும், அதுவும் சட்டம். இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ரெண்டுமே ஒரே சட்டம், பிறப்பு இறப்பு பதிவு சட்டம். ஒரே சட்டத்துல பிறந்தவனுக்கு சட்டம் வச்சுட்டான், செத்து போனவனுக்கு சட்டம் வச்சுட்டான். ஆக அந்த சட்டத்தின் பிரகாரம் நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம். அதன் பிறகுதான் இந்த 1955 குடியுரிமை சட்டம் இருக்கு இல்லையா, நிறைய திருத்தம் வந்தது. 1986 ஒரு திருத்தம், 1992 ஒரு திருத்தம், முக்கியமா குடியுரிமை திருத்த சட்டம் 2003 ஆக்ட், இப்பதான் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 ஒண்ணு, 2005 ஒண்ணு, 2019 இந்த சட்டங்கள்லாம் திருத்தப்பட்டுச்சு. சரி, திருத்தப்பட்டதுல என்ன ஆயிடுச்சு, 1986 திருத்தப்பட்ட போது 87 அது நடைமுறைக்கு வருது. அதன் பிரகாரம் இந்த பிறப்பின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு பிரிவு சொன்னேன் இல்லையா, நான் பிறந்த 1950 அப்புறம் அந்த நாட்டில் பிறந்ததுனால பிறப்பன்ட்டு, அது ஒரு சின்ன திருத்தம் வந்து 26/1/1950 பிறகு 26/1/1950 பிறகு 1/7/1980 முன்னாடி இந்த நாட்டில் பிறந்தவங்க மட்டும்தான் பிறப்பின் அடிப்படையில் குடிமக்கள். 1987 முன்னாடி பிறந்திருக்கணும். 26/1/1950 1/7/1987 முன்னாடி இந்த எல்லைக்குள்ள பிறந்திருந்த எல்லாருமே இந்திய குடிமக்கள். ஒரு உதாரணம் என்னன்னா, என்னோட மூத்த மகன் ஆதில் அகமது 10/11/1980 அதாவது 26/1/1950 அப்புறம் 1/7/1987 முன்னாடி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல வல்லம் கிராமத்துல பிறந்ததுனால அவன் குடிமகன். புரியுதா? ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுங்க. என் தாய் தகப்பன் இந்த நாட்டில் பிறந்து இருந்ததுனால குடிமகன், நானும் 1950 அப்புறம் 52 பிறந்ததுனால நான் குடிமகன். என் பையன் அந்த 1950 அப்புறம் 87 முன்னாடி பிறந்ததுனால அவன் குடிமகன். அது மட்டும் இல்லாம 1969 அந்த சட்டம் இருக்கு இல்லையா, பர்த் சர்டிபிகேட், அந்த சட்டத்தின் பிரகாரம் அவனை நான் பதிவு பண்ணி பர்த் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். அதனால அவன் குடிமகன். சரி, இந்த 1987 அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அது என்ன சொல்றாங்க, 1/7/1950 பிறகு ஒருவர் பிறந்து அவருடைய தாய் அல்லது தந்தை ஒரு இந்திய தான். அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, 87 அப்புறம் பிறக்கிறாங்க இல்லையா, கட்டாயமா அவனுடைய தாய் இல்லைன்னா தந்தை வந்து குடிமகனா இருக்கணும்.
இருப்பு பிறப்பின் அடிப்படையில் இருந்தது. பிறப்பின் அடிப்படையில வந்து பர்த், ரைட் ஆஃப் பர்த் வந்து இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வம்சாவளிக்கு வந்துருச்சு. முதல் தடவையா வம்சாவளிக்கு வருது. எப்படின்னா, உதாரணம் அதுவும் இருக்கு என்கிட்ட. எங்க குடும்பத்திலேயே உதாரணம் வச்சிருக்கேன் நான். என்ன 2வது பையன் ஆய்க்கில் இப்ப வக்கீலா இருக்கான். என்ன 2வது பையன் ஆய்க்கில் அகமது 29/1/1993 பிறக்கிறான். 1/7/87 அப்புறம் பிறந்ததுனாலையும் நானும் இந்திய குடிமகன், என் மனைவி இந்திய குடிமகன். இந்த 2 இந்திய குடிமகனுக்கு அவன் பிறந்ததுனால என்னுடைய 2வது மகனும் குடிமகன். அது மட்டும் இல்ல, 1969 பிறப்பு சட்டத்தின்படி பதிவு பண்ணி வச்சிருக்கு, அவனும் குடிமகன். இந்த 3ம் உதாரணத்துக்கு ஆயிடுச்சா. இப்ப என்ன ஆயிடுச்சு, இது 1986 சட்டத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் பை பர்த்ன்னு இருந்தது, இருப்புன்னு இருந்தது, பர்த்ன்னு இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தங்க உன்னுடைய வம்சத்துல இருக்கணும், வம்சாவளி குடிமையா. அடுத்தது 1992 ஒரு சட்ட திருத்தம். இந்த திருத்தத்துல என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே இந்தியாவில் ஒருத்தர், ஒரு நபர் இந்தியாவுக்கு வெளியே, இங்கேயாவது வெளிநாடுலாம் நம்ம போறோம் இல்லையா, 26/1/1980 பிறகும் 1995 பிறகும் இங்க இருக்க ஒரு வெளியூர்ல போய் பிறந்திருந்தாருன்னா, அவருடைய தாய் அல்லது தந்தை இந்திய குடிமகனா இருந்தா அவர் வம்சாவளி அடிப்படையில இந்திய குடிமகன். வெளிநாட்டுல போய் பிறந்திருந்தாலும் அவர் அவங்களுடைய தாய் இல்லைன்னா தந்தை இந்திய குடிமகனா இருந்திருந்தாங்க அப்படின்னாக்க அவரும் வம்சாவளியில். ஏன்னா அந்தந்த நாட்டுல போய் அந்தந்த தூதரகத்துல போய் பதிவு பண்ணிக்குவாங்க. பதிவு பண்ணிட்டு அந்த சிட்டிசன்ஷிப்பை அவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னா, அவங்க அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் வேணும்னாக்கா அந்த நாட்டை பொறுத்து இருக்கு. சில நாட்டுல அமெரிக்கால போய் பிறந்தவங்களுக்கு அங்கே போய் சிட்டிசன் கொடுப்பாங்க, சில பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு நீங்க சாய்ஸ் இருக்கு, அங்க போயிருந்தீங்கன்னாக்க போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல அந்த இது 92 அந்த சட்டம். அடுத்தது தாங்க வாஜ்பாய் அரசு NDA 1 and 2 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? NDA 1 and 2 94 to 2004 2ஆம் பகுதியில அப்பதான் அந்த அஸ்ஸாம் பிரச்சனை வந்தது, ராஜீவ்காந்தி அக்காடு வந்தது, பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்தது, அங்க ஒரு பெரிய கலேபரம் நடந்தது. போறவங்களாம் நீ இந்திய குடிமகனா இல்லையா, நீ பாகிஸ்தானியா, பங்களாதேஷியா, நீ பர்மீஸா, நீ அதா இதுவான்னு பெரிய கலவரம் நடந்துட்டு இருந்த நேரத்துல இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா வேற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது பிரகாரம் 3/12 நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3/12/2004 பின்னர் பிறக்கும் குழந்தையின் பெற்றோர் இருவருமே இந்திய குடிமக்களா இருக்கணும். எப்படி 3/12/2004 பின்னாடி பிறக்கக்கூடிய குழந்தை பெற்றோர் இருவருமே இந்திய குடிமக்களா இருந்தாதான் பிறந்த குழந்தையும் குடிமக்கள். அதையும் 1969 சட்டத்தின் கீழ பதிவு பண்ணியிருக்கணும். பெற்றோரில் அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்து மற்றவர் சட்டவிரோத குடியேறியா இருக்கக்கூடாது, இல்லீகல் இமிகிரண்டா இருக்கக்கூடாது. பெற்றோர் 2 பேருமே இருக்கணும், அதுல ஒருத்தங்க இல்லீகல் இமிகிரண்டா இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுல இப்ப இஸ்லோன்ல இருந்து ஒரு அம்மா வராங்க, நான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னாக்க, நான் இங்க தானே 3/12/2004 அப்புறம் ஒருத்தன் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் பதிவு பண்ணனா அவங்க இல்லீகல் இமிகிரண்ட். பிறந்த குழந்தை Cloud 9ல பிறந்திருக்கும். Cloud 9 ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, மேக கூட்டத்துல பிறந்திருக்கும். இல்ல, அதுக்கு உதாரணம் என் வீட்லயே இருக்கு. என்னோட பேத்தியும் பேரனும் 2010 அப்புறம் 2010லயும் 17, அதாவது 3/12/2004 பிறகு பிறந்தவங்க, 10லயும் 17லயும் பிறந்தவங்க. இவர்களுடைய 2 பேரும், அதாவது என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் இந்திய குடிமக்கள். ஏன்னா அவங்க 87க்கு முன்னாடி பிறந்தவங்க, அவங்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. அதனால என் பேத்தியும் பேரனும் 2 இந்திய குடிமக்கள் பிறந்து அதுல ஒருத்தங்க சட்டவிரோத குடியேறி இல்லைங்கிறதுனால என் பேத்தியும் பேரனும் குடிமக்கள் பதிவும் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் பதிவும் பண்ணியாச்சு. இவங்க 2 பேரும் இப்ப நீங்க போட்டு பாத்துக்க. 1950க்கு முன்னாடி என்ன, 1950க்கு அப்புறம் என்ன, 1987 வரலையும் என்ன, 1987க்கு அப்புறம் என்ன, 2004க்கு அப்புறம் என்ன. எப்படி உங்க ரைட் பை பர்த்னு வந்தது, பிறப்பு உரிமை, குடியுரிமை ரைட் பை பர்த் பிறப்பு உரிமைன்னு இருந்தத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, வம்சாவளி. உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாத்தா, உன்னுடைய பாட்டி யாரு நிரூபி.
இதுக்கிடையில 2005 ஒண்ணு வந்துச்சு. அது வந்து ஓபிசி, அதாவது அயலக இந்திய பிரஜைகள் ரெண்டு அங்கே சிட்டிசனா இருப்பாங்க, இந்தியன் சிட்டிசனா இருப்பாங்க. ஓசிஏ அப்படிமா, ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன் அப்படிவாங்க. அவங்க வந்து அங்கேயும் சிட்டிசனா பிறந்துக்கலாம். இங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்ததுல இருந்து வந்தேன்னு நான் நிரூபிச்சிருந்தேன்னா இவங்களுக்கு வந்து ஓசிஐ அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது அயலக இந்திய பிரஜைகள் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துச்சு. அது வந்து அவங்க கட்டாயமா பதிவு பண்ணியிருந்தாங்க தான் இந்த 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது அது வந்துச்சு. இந்த வரும்போதுதான் இந்த 2003 இந்த 2005 சட்டம் இருக்குங்களா, அதுல புதுசா ஒரு பிரிவு வந்து சேர்த்தாங்க. அதுல வரும்போதுதான் முதல் முறையா செக்ஷன் 14A ஒண்ணு சேர்த்து, இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, என்ஆர்சி, என்ஆர்ஏ, என்பிஆர் அப்படிங்கிற இல்லையா, அந்த சட்டம், அந்த சிஏஏ, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துலதான் தேசிய குடிமக்கள் பதிவேடு, அதாவது நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன் பதிவேடும், தேசிய மக்கள் பதிவேடு, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு 2 கொண்டு வந்தாங்க. இந்த 2 பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இதுதான் அடிப்படை. நம்ம சொன்னாங்க இல்லையா, அசாம்ல ஒரு கணக்கு எடுத்தாங்கன்ட்டு, இந்த அடிப்படையில போய் கணக்கெடுக்க போகதான் நிறைய பேருக்கு வந்து 19 லட்சத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் காட்ட முடியாம போய் அதுல நிறைய பேர் இந்துக்கள் இருந்ததுனால தான் 2019 என்ன பண்ணாங்க, வேணாம்னா முஸ்லீம் இல்லாத யாரா இருந்தாலும் இப்படி சேர்த்துக்கிட்டாங்க. முஸ்லீம் இல்லாத யாரா இருந்தாலும் இந்த பக்கம் சேர்த்துரு, முஸ்லீமா இருந்தா அந்த பக்கம் விட்டுரு அப்படின்ட்டாங்க. அதுதான் அந்த வித்திட்டதுதான் இவ்வளவு பெரிய காரணம். இது வந்து எங்க வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் இப்ப இதுல. இது வந்து தேசிய முன்ன வந்து என்ஆர்சியை பொறுத்தவரையும் தேசிய குடிமக்கள் பதிவேடு, அதாவது என்ஆர்சி அப்படின்னு சொல்றோம்ல, நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்டர். தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது இந்தியாவிலும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் பற்றிய விவரம் அடங்கிய பதிவேடு. இதில் குடிமக்கள் தவிர யாருக்கும் இடமில்லை. குடிமக்களை தவிர வேற யாரும் அதுல இடம்பெற முடியாது. ஆனா தேசிய மக்கள் பதிவேடு என்பிஆர்னு ஒண்ணு வந்தது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த என்பிஆர் வந்து 2011 ஒரு சென்சஸ் எடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு 10 வருஷமும் நம்ம சென்சஸ் எடுக்கிறோம். 1951 இருந்து எடுத்துட்டு இருக்கோம். 51, 61, 71, 81 இப்படியே எடுத்துட்டு வந்து 2011 கடைசி அந்த நாட்டுல வந்து புள்ளி விவரம் எடுத்தாங்க, சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸ் எடுக்கிற காலத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காங்கிரஸ் ஆட்சி. அப்பதான் ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் வந்து அடையாள அட்டை கொடுக்கலான்னு ஒரு ப்ரொபோஸ் கொண்டு வந்து ஞாபகம் இருக்கா? அந்த வந்த நேரம் 2011 என்பிஆர் வந்து முதல் முறையா 2011 சென்சஸோட சேர்த்து என்பிஆர்னு ஒரு படிவம் தயாரிச்சு, அதாவது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், தேசிய மக்கள் பதிவேடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேசிய குடியுரிமை மக்கள் பதிவேடு இல்ல, தேசிய மக்கள் பதிவேடு. இந்திய எல்லைக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரும் விடுபடாம பேரு, அவங்க தாய் தகப்பன் பேரு, இருப்பிடம், அவங்க தொழில் என்ன, பிள்ளைகள் என்ன, யார் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் விவரம் இருக்கும் என்பிஆர்ல. அந்த தேசிய மக்கள் பதிவேடுங்கிறது வந்து 2011 என்பிஆர்னு ஒண்ணு எடுத்தாங்க. அது மாதிரி ஒண்ணு எடுத்தாங்கிறதே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இன்றைக்கும் பதிவு இருக்கு. 2015 அது வந்து புதுப்பிச்சாங்க. இந்த என்பிஆர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, பின்னாடி இந்த யுதய் யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, யுதய் திட்டத்துல கொண்டு இணைச்சு ஆதார் கார்டு வழங்குறாங்க. அதுக்கு வந்து நமக்கு கிடைத்த அவங்களுக்கு தரவு என்ன அப்படின்னாக்க, இந்த என்பிஆர்ங்கிற தேசிய மக்கள் பதிவேடு தான் அவங்களுக்கு தரவாகவே இருந்தது. அந்த தரவு வைத்துனா நம்மளை கூட உதவி திட்டது. அதனால தான் நீங்க ஆதார் கார்டு போய் உட்கார்ந்தனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்தோடனே நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. 2012, 13 நம்ம 14 நமக்கு ஆதார் கார்டு வந்துருச்சு. 12 வந்துருச்சு, நமக்கு ஆதார் கார்டு வந்துருச்சு. அந்த ஆதார் கார்டு வந்ததே வந்து அதன் அடிப்படையில தான். இப்ப என்ன இதுவரையிலும் வந்தது அப்படின்னாக்க, எல்லாம் சரி, ஆதார் கார்டு வந்தது, 2011 சென்சஸ் வந்தது, எல்லாம் வந்தது. திடீர்னு 2019 மறுபடியும் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திருத்த சட்டத்தில் என்னதான், அதுதான் ரொம்ப முக்கியம், டிபேட்டபிள். அதுலதான் எல்லாரும் பதறி போய் நிக்கிறது அப்படிங்கிறது. 2004 பிறக்கும் குழந்தை இருவருமே இந்திய குடிமக்களாக இருக்கணும்னு சொன்னோமா. பெற்றோர்கள் ஒரு இந்திய குடிமகன் வந்து மற்றவர் விரோதமா இருக்கக்கூடாது, சட்ட விரோதமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமா. இந்த சட்ட விரோதிகள் யாருன்னு ஒரு டெபினிஷன் கொடுத்தான். சட்ட விரோதிகள் யார், இல்லீகல் இமிகிரண்ட் யாருன்னு ஒரு டெபினிஷன் கொண்டு வராங்க 2019. சட்ட விரோதிகள் யாருன்னு விளக்கம் வரும்போது, ஏற்கனவே இருக்கும்போது இந்திய பிரஜை இல்லாத பாஸ்போர்ட், விசா என்ற எந்த ஆவணமும் இல்லாம அண்டை நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்த குடியேறவங்கலாம் சட்ட விரோத இல்லீகல் இமிகிரண்ட். ஆனா 31/12/2014
முன்பு, குறிப்பா 31/12/2014 முன்பு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லையிலிருந்து வந்த இந்தியர்கள், சீக்கியர்கள், புத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் மட்டும் சட்டவிரோதிகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாட்டுல பயங்கர எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். நான் பார்வை எப்படி இருக்குங்கிறதுக்கான சொல்றேன். முன்மாதிரி முஸ்லீம்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? மாடல் முஸ்லீம் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் தான். என்ன பாய்னு சொல்ல முடியாது, பேரு தான். அதனால அவர் முன்மாதிரி முஸ்லீம் தான். ஏன்னா இந்தியா இந்தியா தேசியம் தேசியம் தேசியம்னு மைக்ல பேசிட்டு இருக்கும்போது போயிட்டார். அதனால அவர் முன்மாதிரி மாடல் முஸ்லீம் அப்படின்ட்டு ஒரு பார்வை. மாடரேட் முஸ்லீம், கொஞ்சம் ஜனரஞ்சமான, என்ன மாதிரி அஜகனி கூட சேர்க்க மாட்டேன், கொஞ்சம் தாடி இடி இல்லாம பேசிட்டு இந்த அடையாளம் இல்லாம எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில வந்து அப்படின்னாக்கா நாங்களாம் மாடரேட் முஸ்லீம். நாங்களாம் மாடரேட் முஸ்லீம். ஏன்னா எனக்கு நான் கோயிலுக்கு போவேன், இங்கே போவாங்க போனேன், எல்லாத்தையும் பேசுவோம், அதெல்லாம் வருவோம். அதனால எல்லாருக்கும், அதனால நாங்களாம் மாடரேட் முஸ்லீம். அடுத்தது ஃபண்டமெண்டல் முஸ்லீம். கொஞ்சம் பெரிய தாடி தொப்பி இதெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னு, எங்க இமாம்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் முஸ்லீம். அவங்க கையிலேயே ஏதாவது ஒன்று கொடுத்துட்டான்னு வைங்க, தீவிரவாதிகள். அவ்வளவுதான். அடையாளங்கள் இப்படித்தான் அடையாளம் காணப்படுகிறார்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அடையாளங்கள் வரும்போது எந்த ஒருத்தர் இந்த இதுல வரலையோ அவர்களா யாரு? இல்லீகல் இமிகிரன்ஸ். 2019 இப்ப வந்தது என்னன்னா, அந்த 2019 இருக்கிறத அமல்படுத்துறதுக்காக பிரிவுகள், அதாவது ரூல்ஸ்னு வரும் இல்லையா, அந்த ரூல்ஸ்ல கொண்டு வந்தது 2021 அமல்படுத்துறதுக்கு. யார் அமல்படுத்தலாம்? அதை அந்தந்த கலெக்டர்ஸ், அந்தந்த கமிஷனர்ஸ் அதை அமல்படுத்தலாம். இவங்கெல்லாம் வாங்கிக்கலாம், இவங்கெல்லாம் வாங்க முடியாது. இது வந்த உடனே தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்ட்டு. 2021 சென்சஸ் வந்துருச்சு, ஞாபகம் இருக்குங்களா? 2021 சென்சஸ். 20லயே வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. அந்த 20ல ஏற்பாடுகள் நடக்கும்போது தான் என்பிஆர் ஃபார்ம் புதுசா வந்துச்சு. அந்த என்பிஆர் ஃபார்மை பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு அந்த முதல் என்பிஆர் ஃபார்ம்னு உங்களுக்கு தெரியாது. அடுத்த என்பிஆர் ஃபார்மை பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எல்லாம் பயந்து போயிருப்பீங்க. அதுலதான் முதல் முறையாக ஏற்கனவே இந்த என்பிஆர்ல பேர் என்னன்னு கேட்பாங்க, அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க, அம்மா பேர் என்னன்னு கேட்பாங்க, மனைவி பேர் இருந்தா மனைவி தகப்பன் யாராவது பேர் கேட்பாங்க, பிள்ளைகள்னா எத்தனை கேட்பாங்க, எங்க இருக்கிறீங்கன்னு கேட்காம அதோட விட்டுருவாங்க. வேற எதுவுமே இருக்காது. அதை வச்சுதான் நம்மளுக்கு கொடுத்தது. ஏன்னா இந்த இந்திய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் உள்ளது, யாரையும் வேறுபடுத்தாம. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, மதம் என்ன, அப்பா எந்த சிட்டிசனு, இப்ப நான் சொல்லணும் எங்க அப்பா கடைசி காலம் என்ன ஆதாரம், அதுக்கு அடுத்த காலம் ரிமார்க்ஸ் ஒண்ணு. இத பார்த்த உடனே ஆடி போய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், நாங்க 2021 ஒரு புத்தகம்லாம் எழுதி இதெல்லாம் பண்ணி போய் சொல்லணுமே. ஏன்னா நிறைய பேர் இந்த என்பிஆர் எதிர்த்ததான். ஏன்னா இந்த என்பிஆர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, யாரோ ஒரு கணக்கெடுக்க வரப்போகிற ஒரு நபரின் கையில் என்னுடைய எதிர்காலம். அவர் நான் சொல்றதை ஒத்துக்கிட்டா உண்டு, ஒத்துக்கலன்னா நான் அவுட் சைடர். ஏன்னா 2019 சட்டம் என்ன ரொம்ப ஈஸியா என்ன ஒரு சட்டவிரோத குடியேறின்னு சொல்லிடுறோம். ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணலைன்னா. இதை எடுத்துக்கிட்டு நாங்க எல்லாம் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு நானும் இது மாதிரிலாம் தயாரிச்சுட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு 20ல வந்து அப்போது இருந்த தமிழக முதல்வரை வந்து நான் பார்க்கறதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என் கூட எல்லாம் முஸ்லீம் அமைப்புகள்லாம் வந்திருந்தாங்க, போகிறது வாய்ப்பு வேணுது. அவர்கிட்ட போய் உட்காந்து இதை மாதிரிங்க ஜட்ஜி வந்திருக்கீங்களே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நல்லா கேட்டாங்க. 1-to-1 இன்னும் 4 பேர் இருந்தாங்க. 1-to-1 டேபிள் உட்காந்து பேசுகிறோம், கேட்டோம். நான் விளக்கம் சொன்னேன். பக்கத்தில் ஒரு அரசு அதிகாரி, அவர் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இப்போ இருக்காரு வேற ஒரு இதில். என்ன நீங்கள் சொன்னீங்க, எதுவும் ஆதாரம்லாம் காட்ட வேண்டியெல்லாம் எல்லாம் ஆதாரம்லாம் கேட்க மாட்டேன்ட்டாங்க, என்பிஆர் ஃபார்ம் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்களே, இப்படி சொல்கிறாரு ஜட்ஜின்னு. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை ஆதாரம். நல்ல வேலையா நான் பாண்டிச்சேரி அரசுல வேற ஒரு இதில் இருந்ததுனால அங்கே இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த என்பிஆர் ஃபார்ம் வச்சிருந்ததுனால என் கையில் இருந்தது, அதை எடுத்து போட்டேன். இந்த கடைசி 2 காலத்தை பாருங்க, ஆதாரங்கள் ரிமார்க்ஸ் இதுல குறிப்பு, இது 2க்கு என்ன சொல்றீங்க பார்த்தேன்னு. அவர் என்ன பண்ணாரு, ஐயோ இதை போய் எங்க தொகுதியில போட்டாவே நிறைய பேருக்கு எதுவுமே இருக்காதேன்னாரு. அவர் சொன்ன விஷயம் அது.
அவரு அந்த அந்த நேரத்துல அவரு அவர் குறிப்பிட்டதே அது மாதிரிதான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இந்த என்பிஆரையும் இதையும் வந்து, ஏன்னா பீகார்ல வந்து இதை நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு ஸ்டேட்ல வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா அந்த என்பிஆரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி மற்ற 2-3 ஸ்டேட்ல அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னப்ப சரி அப்படின்னாங்க. அவங்க ஒன்றும் செய்யல. அதே அதே கும்பலோட நான் நேரா இதுக்கு வந்தோம், அறிவாலயத்துக்கு வந்தோம். அங்கேயும் எதிர்கால முதல்வர் இருந்தாரு. ஜட்ஜி என்ன பண்ணுங்கிறீங்க, இதை எதிர்த்து போராடணும்னா மறுநாள் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை அவர் தான் லீட் பண்ணிட்டு போனார். அது மட்டும் இல்ல, ரஷீத்கானுக்கு பெரிய ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, அவர் வந்து முரசொலியில் அவர் எழுதுனதையும் எழுதி போட்டிருக்காரு. குடியுரிமை காக்க 1 கோடி கையொப்பம் முரசொலியில் எழுதப்பட்ட செய்தி. ஏன் எதிர்க்கிறோங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம். அது மட்டும் இல்லாம இது மாதிரி நடந்தது அப்படிங்கிறது அவருக்கு யார் போய் சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா இஸ்லாமிய அமைப்பினர் அப்போதைய முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். அப்போது நான் பிறந்த இடம், தேதி, அதற்கான சான்றிதழ் இருக்கிறதா என்று எனக்கே தெரியவில்லை. எனக்கே ஆபத்து வரும்போது சொன்னார், ஆனால் செயலில் ஈடுபடுவேன். அது முரசொலியில் எழுதி வச்சிருக்காரு. அதையும் இவர் எழுதி வச்சிருக்காரு. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஆனாலும் நீங்க இந்த புத்தகத்தை படிச்சாகணும். தொகுப்புகள் தான், ஆனா ஒவ்வொரு தொகுப்பையும் எவ்வளவு ஆதாரத்தோட கொண்டு வந்திருக்காரு பேராசிரியர் ரஷீத்கான் அப்படிங்கறதா முக்கியம். சரி, இதே தான் கேட்டிருக்கேன் நானும். முடிஞ்சிச்சு. நான் எங்க அப்பா வந்து எங்காவது, எங்க அப்பா கொஞ்சம் சொத்துக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, அதனால போட்டிருப்பாரு அதுல இந்த இடத்தில் வசிக்கும். அதனால எங்க அப்பா அதை காட்டிடுவேன், ஏமாவன் என்னதை காட்டிடுவான், என் பேர அவங்க அப்பா அம்மாவது என்னது என்னோட தாத்தாதுன்னு காட்டிடுவான். இதை காட்ட முடியாதவங்க என்ன பண்ணுவீங்க? இதை காட்ட முடியாதவங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இது அமல்படுத்த வந்தாங்கனாக்க, அதான் முதல்ல என்பிஆர் அமல்படுத்தணும். அது என்பிஆர் அடிப்படையில் என்ஆர்சி அமல்படுத்தணுங்கிறது சட்டம். இன்னும் என்சிஆர் பண்ணல, நான் என்பிஆர் பண்ண பிறகு அது பண்ணணும். ஆனா என்பிஆர்ல இப்படி இருக்கிறதுனால என்சிஆருக்கும் எம்ஜிஆருக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. என்ஆர்சியே அப்படியே கொண்டு உள்ள வர மாதிரி தான் இது ரெண்டும் பண்ணணும். அப்படின்னாக்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதான் பிரச்சனையே வரும். அதாவது எப்படி இப்படின்னாக்க 20 அப்ப இருந்த என்பிஆர் படிவத்துல பேசிக் என்னென்ன கொடுக்கணும், அடிப்படை விவரங்களுக்கு மேலாக தாய், தந்தை, கணவன், மனைவி, பிறந்த இடம், நாடு, தேதி, வருடம், ஆவண ரீதியாக பிறப்புச் சான்று, பள்ளிச்சான்று, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், பான் கார்டு, ஆதார் கார்டு, இவ்வளவு இருக்கான்னு கேட்பாங்க. இவ்வளவும் அதுல எத்தனை பேருக்கு இருக்க போகுது? இந்த பயத்துல தான் வந்து அவர் என்னமோ குளிப்பறிக்கும் குடியுரிமை திருத்த சட்டம்னு சொன்னாரு. ஏதோ குளிப்பறிக்கும்னா அந்த பயங்களுக்கு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது தப்பு. குளிப்பறிக்கும்னா யாருக்குங்கிறது தான். ஏன்னா நிறைய பயங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இத நிறைய பேர் வச்சிருக்க கூடும். யாருக்கு குளிப்பறிக்குது? இது அப்படியே நீங்க நடைமுறைப்படுத்தினா நம்ம எத்தனை பேர் நடுத்தருன்னு நினைக்க போறோம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு ஒரே காரணம் என்னன்னா, பிறப்பின் அடிப்படையிலான ஒரு குடியுரிமை சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு வம்சாவளி டிசெண்டன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ரைட் பை பர்த் அப்படிங்கிறது வந்து பர்த் ரைட், சிட்டிசன்ஷிப் பை பர்த்ங்கிறது மாறி இப்ப டிசெண்டன்ஸ்னு மாறி என்னுடைய மூதாதையர், என்னுடைய தாய், என்னுடைய தாய்க்கு தாய், என்னுடைய தாய்க்கு தாய். ஏன்னா நான் என் பேரை வந்து பயணம் பண்ணிடலாம், நான் இல்லைனாக்கா அதுவும் போச்சே. அவன் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவனும் விட்டு, நான் ப்ரூவ் பண்ணலனாக்கா நானும் விட்டு. இந்த அடிப்படையில போகும்போது இதையெல்லாம் நீங்கள் ஆதாரபூர்வமாக கேட்டாங்கனாக்க என்ன பண்றது? இதுதான் இந்த என்சிஆர் இப்ப இருக்கிற சிஏவும் இப்ப இருக்கிற இந்த என்ஆர்சிங்கிறதையும் இப்ப இருக்கிற என்பிஆருங்கிறதையும், இந்த என்பிஆர் கீழே இப்ப 2019 வந்து இந்த சட்டவிரோத குடிமக்கள் யாருன்னு இப்போ ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்களே, இந்த விளக்கத்துக்கும் என்ன பண்றது? இதுல யாரெல்லாம் உள்ளர வருவாங்க, யாரெல்லாம் வெளியே போவாங்க? இப்படி ஒரு தேவையா இது இந்த நாட்டுக்கு இப்போதைக்கு? ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து என்பிஆர் மூலமா, ஏன்னா இந்த நல்லா சொன்னாங்க, ஒரு நாட்டுல உள்ளர வந்துட்டாக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
ஒரு நாட்டுல உள்ள வந்துட்டாக்கா அவனால ஒரு நாட்டுல இருக்க முடியுது அப்படின்னாக்க ஐநா நமக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கங்க, ஏன் இந்திய இலங்கை பிரஜைகள்லாம் நம்ம வந்து இலங்கை பிரஜைகளும் சரி மற்ற பிரஜைகள்லாம் வந்து நம்ம சேர்க்க முடியல அப்படின்னாக்க, நம்ம வந்து we are not signatory to the யூனியன் இதுல, அதாவது அந்த அகதிகள் இதுல வந்து சட்டத்துல நம்ம கையெழுத்து போடலை. அதனால இவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அகதிகளா எவ்வளவு வருஷம் ஆச்சு, இந்த அகதிகள்லாம் இன்னும் அகதிகளாகவே இருக்காங்க. இந்த நாட்டோட நம்மளோட தொப்புள் கொடி உறவு அருமையா சொன்னாங்க. நம்மளோட தொப்புள் கொடி உறவு, இந்த தொப்புள் கொடி உறவு எல்லாம் இன்றைய வரையிலும் நம்மளுடைய பெயரை வைத்துக் கொண்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நம்மளுடைய தெய்வங்களை வணங்கி கொண்டு நம்மை போலவே நம்முடனே இருக்கும்பவர்கள்லாம் வந்து இன்றைய வரலையும் அகதிகள் தான். இன்றைய வரலையும் அவர்கள் பிரஜைகள் அல்ல, குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல. இவர்களுக்கெல்லாம் இந்த குடியுரிமை படணும்னா இந்த சட்டத்துல ஒரே ஒரு வார்த்தை சிலோனையும் சேர்த்துருந்தாங்க. அட பாய விடுங்க. ஆப்கானிஸ்தான் சொன்னேன், எல்லாம் இருக்கிறாங்களா தலிபானு. பாகிஸ்தான் சொன்னேன், சரி வந்தவங்க எல்லாம் இப்படியும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிலோன் என்ன பண்ணுச்சு, ஸ்ரீலங்கா என்ன பண்ணுச்சு, எவ்வளவு நம்மளுடைய உறவுகள் எதுவுமே பண்ண முடியாம இருக்கு, இல்லீகலா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வரவும் முடியாது அவங்களால, அவர்களால வெளியே வந்து எதுவுமே செய்ய முடியாது. அந்த அந்த அவர்களுக்கு எந்த உரிமைகளுமே கிடையாது. கண்ணீர் வரும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்க. ஏதோ சமாளிச்சு நம்ம மக்களா இருக்கிறதுனால ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே முகாமில் இருக்கிறவங்கலாம் ஒரு அளவுக்கு நம்மளால உதவி செய்ய முடியுது, அவங்களால வெளியே போக முடியுது, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரஜா உரிமை இல்லாத ஒரே காரணத்திற்காக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய ஊரிலேயே அகதிகளாக சட்டவிரோத குடியேறிகளாக தான் நடத்தப்படுகிறார்கள். ஏன் அதை சேர்க்கல? அப்போ உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதுனாலதான் இது குழிப்பறிக்கும்னு பேரை போட்டுவிட்டார். ஆனா யாருக்கு குழிப்பறிக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப போட்டு பாத்துருவீங்களா கணக்கு? இப்ப போட்டு பாத்தீங்கன்னாக்க யாருக்குங்கிறது என்ன? ஏன்னா இந்த நாட்டோட ஒரே டின்னர் எடுத்துக்கல வரும்ல, இந்த நாட்டை பொறுத்தவரைங்க எங்களுக்கு ஒரு தேரி உண்டு. எங்களுடைய நீதிபதிகளோட ட்ரைனிங் பீரியட்லாம் நாங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம யாருக்கு நீதி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லும்போது இப்படி ஒரு வாரம் சொல்லுவோம். இந்த நாட்டுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு, எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் திஸ். நம்ம ஒரு பிரமிடுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பிரமிடை ஞாபகம் வச்சோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பிரமிடு, ஒரு பிரமிடு. அதுல இருக்கிற மேல் ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, எப்படி கூம்பா இருக்கிறது, அது வந்து 5% உள்ள அந்த பிளாக், அந்த ஒரு கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதீத பணக்காரர்கள் மட்டும் இருக்காங்க 5%. யாருன்னு நேரம் பேர்லாம் ஓடி இருக்கும், அது நான் வரல, நான் அந்த ஆட்டத்துக்கு வரல. நேரம் உங்க மனசுல பேரெல்லாம் ஓடும். அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் மேல இருக்கிற இந்த கூம்புக்கு அப்புறம் அடுத்த ஒரு கட்டத்தை எடுத்தீங்கன்னாக்க 10% பணக்காரர்கள் இந்த நாட்டில். அவன் 1,00,000 கோடியில பிறந்தான்னா இவன் 1000 கோடியில பிறவான். இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவன் பிள்ளைங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன சுவாசிக்கிறான், என்ன குடிக்கிறான், என்ன சாப்பிட்றான், ஏதாவது கவலை, அவனுக்கு குடியுரிமை பற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கானா என்ன? அவன் தான் நாடே, அவன் தான் இந்த அரசே. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்த 2 கட்டம் இந்த நாட்டோடைய மிக புகழ் வாய்ந்த மத்திய தரம். யாரு நம்மலாம் நடுத்தர வர்க்கம் வாங்க இல்லையா, அதுல 2 போட்டு பார்ப்போம் நாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் உயர்மட்டம், லோவர் மிடில் கிளாஸ். அவன் 10%, இவன் 10%. யாரு அப்பர் மிடில் கிளாஸ்? அவனை எப்படி சொல்றதுன்னா, வருஷம் ஒருத்தன் பட்ஜெட் போடுறான்னு வைங்க, அவன் அப்பர் மிடில் கிளாஸ். நல்ல ஒரு வீடு வச்சிருப்பான், நல்ல கார் வச்சிருப்பான், பிள்ளைங்களாம் நல்ல ஒரு காலேஜில் படிக்கும், நியூ காலேஜில் படிக்காது, வேற எங்கேயாவது நல்ல காலேஜில் படிக்கும். ஏன்னா அவங்க இருந்தாங்கனாக்கா அவங்க அப்பர் மிடில் கிளாஸ். வருஷம் பட்ஜெட் போட்டு பார்ப்பான், நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அப்படின்னா. அடுத்த ஒரு 10% மாசம் பட்ஜெட் போடுறான். என்ன ப்ரொஃபசர்? ஏன் ப்ரொஃபசர் தந்தாங்க எனக்கு தெரியும். மாசம் பட்ஜெட் போட்டாக்கா ஒரு ப்ரொஃபசர். மாசம் பட்ஜெட் போடுறவன் இந்த லோவர் மிடில் கிளாஸ். இந்த 35 போக அடுத்த ஒரு 35% யார் தெரியுமா இருக்கா? அன்றாட பட்ஜெட்காரன் இந்த நாட்டில். சார் புருவன் புள்ளி வரும், இந்த புள்ளி வரும் புருவன். இந்த நாட்டில் இருக்கிற 4 பேர்ல ஒருத்த ஏழையா இருக்காங்கிறது புருவன். அன்றாட பட்ஜெட்காரன் அவன் யாரு? உழைக்கும் வர்க்கம். மேல இருக்கிறவனா செங்கல் எடுத்திருப்பானா, இல்ல பூசி இருப்பானா, இல்ல கூட்டி இருப்பானா, இவன் அவ்வளவும் பண்றான். இவன் இல்லைன்னா அந்த பிரமிட் நிக்குமா? அதுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான், பிலோ பவர்ட்டி, வறுமை கோட்டுக்கு கீழக்காரவன்.
ஒவ்வொரு வேளையும் பட்ஜெட்காரன். இதுதான் இந்த நாட்டோடைய பொருளாதாரம். இந்த நாட்டோடைய சொத்து வெல்த் 60% மேல இருக்கு சார். இந்த பிரமிடு அந்த சொத்து பர்குலேட்டா பரவி கீழே வராததுனால பிரமிடாவே இருக்கு, ஸ்கொயர் ஆகல. இந்த அரசு என்ன செய்யணும்? இந்த சொத்தை பரவலாக்கி கீழே இருக்கிறவன மேலே ஏற்றணும். எங்களுடைய கான்ஸ்டியூஷன் ப்ரொஃபசர் மாதவ மேனன் கையிலேயே ஒரு கான்ஸ்டியூஷன் புக் வச்சிருப்பார். இந்த நாடு மல்டி ஸ்டோரிட் பில்டிங் அப்படிமாரு. மேலே இருக்கிறவன் மேலே இருந்துட்டு இருக்கான், நடுவில் இருக்கும் நடுவில், கீழே இருக்கிறவன் கீழே இருந்துட்டு இருக்கான், மாடிப்படியும் இல்லை லிஃப்ட் இல்லைம்பாரு. சரிதானே? இந்த நாடு அப்படிதானே? மாடிப்படியும் இல்லை லிஃப்ட் இல்லை, மேலே இருக்கிறவன் மேலே இருக்கான், நடுவில் இருக்க கீழே இருக்கிறவன் கீழே இருக்கான். இவங்களை எல்லாம் மேலே கொண்டு போகணும்னா அப்படின்ட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு இதுதான் உங்களுடைய மாடிப்படி, இதுதான் உங்களுடைய லிஃப்ட். அந்த குடியுரிமை அந்த அரசியல் சாசன சட்டம் சொன்னது இந்த நாட்டின் எல்லைக்குள் பிறந்த ஒவ்வொருத்தரும் குடிமகன்கள். இதை போய் ஒரு சந்தேகத்துக்குரியது ஆக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மோசம். அப்ப யாருக்கு அது குழி பறிக்க போகுதுங்கிறது அடுத்த கேள்வி. உனக்கு வேண்டப்பட்டவனுக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படிதான் எடுப்பேன். எனக்கு மட்டும் நான் எடுத்துக்க, நான் எப்பவுமே சொல்றது ஆஃப்டர் நான் 10% 12% இருக்கிற கஷ்டம் வந்தாக்க எனக்கு 10% தான், உனக்கு 80%. நல்லது நடந்தா எனக்கும் 10. ஆக சிந்திக்க வேண்டியது எங்க அப்படிங்கறதுதான். எதற்காக அதை நம்ம வேண்டாம்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக, யாரோ ஒருத்தரை இது பண்றதுக்காகவோ இல்ல இது பண்றோம். எவ்வளவு பேர் பாதிக்கப்படக்கூடியவர் இருக்கிறாங்க. இந்த சட்டத்தினால இதை நீ வடிவமைப்படுத்தி இதை நீ அமல்படுத்த போகிற காலத்துல இது யாரு கையில ஒருத்தனோட தலைவிதி நிர்ணயம் செய்யப்பட போகுது. அதனாலதான் அவங்க எல்லாருக்குமே பொதுவாகவே இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை பண்ணுவாங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றத இவங்க கொண்டு வந்ததை நான் சொன்ன மாதிரி பிறப்பின் அடிப்படையிலான ஒரு குடியுரிமை சட்டம், இப்ப வம்சாவளியின் அடிப்படையிலான குடியுரிமை சட்டமா பண்ண பிறகு வம்சாவளியை கேட்க போகும்போது நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? அதைத்தான் எதிர்க்கிறாங்க. இப்பவும் கூட இப்ப நம்ம அரசிட்ட கேட்கறது கூட, நான் இந்த சென்சஸ் எடுக்கவே இல்லை, அதுக்கு பேருங்க நல்ல நேரம் பாய்களுக்கு நல்ல நேரம். அந்த நேரம் பார்த்து கொரோனா வந்துச்சு, அந்த சென்சஸ் எடுக்கல, அந்த என்பிஆரும் வரல, சென்சஸ் வரல, என்பிஆர் வரல, அந்த என்பிஆர் படிவம் வரல. ஆனா அடுத்தாப்புல ஒரு சென்சஸ் எடுக்க போறாங்கன்னா இந்த படிவத்துல இதே என்பிஆர் படிவம் வந்ததுனாக்க இந்த அரசும் சரி இந்த மக்களும் சரி நிச்சயமாக அதை எதிர்க்க வேண்டும். ஒரு மாநில அரசு என்ன பண்ணலாம்னாக்கா அந்த தன்னுடைய மாநில மக்களோட நலனுக்காக அவர்கள் உடன் நிற்கலாம், துணை நிற்கலாம், முடியாதுன்னு சொல்லணும். மாநிலத்தால இதை இம்ப்ளிமெண்ட் மாட்டோம் அப்படின்னு சொன்னாவே மத்திய அரசால இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மிஷினரி கிடையாது. மாநில அரசு அதிகாரிகளும் உங்களுடைய அலுவலர்களை உள்ள வைத்துதான் இதை அவங்க நடைமுறைப்படுத்தணும். முடியாதுன்னு சொல்லுங்க. அதுதான் இந்த எல்லா மாநிலமும் சொன்னது. இப்ப இந்த மாநிலமும் இப்பவும் கூட உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது, அடுத்த சென்சஸ் வரும்போது இதே மாதிரி என்ஆர்சியை பத்தி கவலை இல்லைங்க, நாங்க என்பிஆர் இப்படிதான் எடுப்போம்னாக்க நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன், நீங்க எல்லாரும் வரணும். அந்த என்பிஆர் 2010 என்பிஆரா இருந்ததுனாக்க நான் ஒத்துக்குவேன், 2021 என்பிஆரா இருந்தாக்க நாம் யாருமே அதை நாம் ஒத்துக்கொள்ள கூடாதுங்கிறது. நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.